கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழலிலே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டிசம்பர் மாசத்திலே 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைய கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நிறைய குடும்பத்திலே பிரயோஜனமாக சொல்லி சாட்சி சொன்னீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக இந்த மாசத்தில் நாம் எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்று தியானித்து கொண்டிருக்கிறோம். டிசம்பர் மாசத்திலே அநேக காரியங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த ஒரு நோக்கம் உண்டு. பூமியின் மேலே அக்கினியை போட வந்தேன். எக்ஸாம்பிளுக்கு என்னை வச்சு சொல்றேன், அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு மனுஷன் பாவத்துல வாழும்போது அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய சரீரம், அவனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் ஃபுல்லா இருளினாலே இருளா இருக்கும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் பாவத்துல வாழும்போது இருளில இருப்பான். அவனோட வாழ்க்கை வெளிச்சமா இருக்காது. ஒரு மனுஷன் எப்போ இயேசு கிறிஸ்துவிடத்துல வாரானோ அப்பதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில வெளிச்சம். என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியம் சொல்லலாம். கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருள் உள்ள வந்துடும். அதே நேரத்தில் அவருடைய வார்த்தை என் இதயத்துக்குள்ள வரும்போது என் வாழ்க்கை வெளிச்சமா மாறுகிறது. பூமியின் மேல அக்கினியை போட வந்தேன் அப்படிங்கிறது. அக்கினி அப்படின்னா எரேமியா 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. என் வார்த்தை அக்கினியை போலும். அவருடைய வார்த்தை அக்கினியாக இருக்கிறது. ஒரு மனுஷன் சோர்ந்து போயிட்டான், முடியல அப்படின்னா கொஞ்ச நேரம் முதல்ல உட்காந்து பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும். நிறைய குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, காலையில சின்ன ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற ஒரு பழக்கம் இருக்காது. சில குடும்பத்துல பைபிள் வாசிக்காம ஜெபிக்க மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு குறை இல்லை, ஏதாவது ஒண்ணு கூட இருக்கும். என் வாழ்க்கையில எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. எழுத்துக்கூட்டி கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சு. கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரியுது, இந்த உலகத்துல ஒரு மனுஷன் எத்தனை காரியத்துல அடிமையா இருக்கிறான் என்பதை என் வாழ்க்கையில நான் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி யோசித்து ஒவ்வொன்றா வசனத்து மூலியமா தியானிக்கும் போது ஆவியானவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அந்த வசனத்தை சொல்லி மனம் திரும்ப ஆரம்பித்தேன். இப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட அனுபவம் சொல்ல முடியும். திருச்சியில எபனேசர் பால் சொல்லி ஐயா இருக்கிறாங்க. அவங்க மூலியமாக எனக்கு ஜெபம் பண்ணி கட்டுகளை உடைத்தாங்க. இப்படியாக என்னுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளர்றதுக்கு அநேக பரிசுத்தவான்கள் ஜெபித்திருக்கிறாங்க. இன்னும் கூட நிறைய பரிசுத்தவான்களுடைய பேரை சொல்ல முடியும். என்னோட வாழ்க்கையிலே நான் 11 வயசுல நான் வேலைக்கு போன ஒரு வியாபாரி. சின்ன வயசுல வேலைக்கு போயாச்சு. ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரியுது, பைபிளுக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை. நானும் உலகத்துக்குள்ள போய் சராசரி ஒரு மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்று எத்தனையோ குடும்பத்திலே பல வருஷமா சர்ச்சைக்கு போறேங்கிறாங்க, ஆனா முழு வேதாந்தத்தை வாசித்து முடிச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இன்னும் சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா என் வாழ்க்கையில நான் பைபிள் வாசித்து முடிக்காம இருந்தேன். அதுக்கப்புறம் எழுத்துக்கூட்டி கையில பைபிள் எடுத்து பல தடவை ஒரு வசனத்தை வாசித்து அது எனக்கு புரிஞ்சுக்கப்போ தான் அடுத்த வசனம் வாசிப்பேன். ஏன் எழுத்துக்கூட்டி அப்படின்னு சொல்றேன்னா, 11 வயசுல வேலைக்கு போயிட்டேன். இன்றும் கூட எத்தனையோ குடும்பத்துல பைபிள் வாசிக்காம வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. வேகமா பைபிள் வாசிங்க. கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. எந்த நிமிஷத்தினாலும் இருக்கலாம். இதோ சீக்கிரமா வருகிறேன் என்று நம்ம வாழ்க்கையிலே இந்த வருஷத்திலே நம்ம ஒரு தடவை பைபிள் வாசித்து முடிச்சிட்டோமா? நம்ம அப்படி யோசித்து பார்க்கலாம்.
இன்னும் நம்ம இடத்துல என்னெல்லாம் காரியம் இருக்கு. டிசம்பர் மாதம் வந்துட்டு எத்தனையோ குடும்பத்தில் ட்ரெஸ் எடுத்துருப்பீங்க. நேற்றைய தினத்திலே ஒரு தாயார் சொன்னாங்க, 25 வருஷமா எனக்கு இது வரைக்கும் யாரும் ட்ரெஸ் எடுத்து தரல. சில ட்ரெஸ் தருவாங்க, அவ்வளோதான். முதல் தடவையா இப்போ ரீசண்டா வீட்டுக்கு ஏத்தாவில் உள்ள ஒரு சகோதரி எனக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்தாங்க அப்படின்னாங்க. உடனே சாட்சி சொன்னாங்க. எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. நமக்கு நிறைய தேவைகள் உண்டு. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம வளரணும் அப்படின்னா கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்ததில்லை. பிதாவின் சித்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பரிசுத்தம் எழுதப்பட்டிருக்கு. எல்லாவற்றைக்காக ஸ்தோத்திரம் செலுத்தணுமா, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணுமா, இடைவிடாமல் ஜெபிக்கணுமா, தீமையான காரியத்தை வெறுத்து நன்மை செய்யணுமா. 5 பாயிண்ட் எழுதப்பட்டிருக்கு. அதுல முதல்ல பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு உள்ள காலையில செய்தி என்னன்னா, என் வார்த்தை அக்கினை போல. யாரெல்லாம் வேத வசனத்தை தியானிக்க ஆரம்பிக்கிறோமோ அவருடைய வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ள வரும். என் வாழ்க்கையிலே நான் வியாபாரத்தில் இருக்கும்போது நிறைய போய் பேசியிருக்கேன். கையில பைபிள் எடுத்து வாசம் தருது, பொய் பேசினால் நாசம் அடைவார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் பொய் பேசுறான்னா பொய்க்கு பிதா உள்ள வந்துருவான்னு சொல்லி போட்டிருக்கு. பொய் பேசுறவங்க குறித்து வேற சொல்லி 2ஆம் மரணமாய் அக்கினிகள் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனம்லாம் வாசித்து பார்க்கும்போது என்னை தாழ்த்த ஆரம்பிச்சு, நான் ஒரு பொய் பேசி நான் வாழ்ந்துட்டேன்ப்பா, என் வாழ்க்கையில ஒரு உண்மை இல்லை, உமக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசிக்க எங்கெல்லாம் நான் மிஸ்டேக்கா இருக்கிறனோ அந்த எல்லா வசனத்துக்கும் தாழ்த்தி ஜெபிக்க ஆரம்பிச்சு. இதை ஏன் காலையில சொல்லித்தர அப்படின்னா, என் வார்த்தை அக்கினியை போல. அவருடைய வார்த்தை அக்கினியா இருக்கு. அதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நிறைய குடும்பத்திலே கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்கிறீங்க. நானும் கையில பைபிள் எடுத்து வாசிக்காம வாழ்ந்த ஒரு நபர் தான். கடன்ல கஷ்டப்படும் போது கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சு. அப்பந்தான் தெரியுது என் வாழ்க்கை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கு, இருளை நோக்கி போயிட்டு இருக்கு. என் வாழ்க்கையில தேவையில்லாத அசுத்தமான காரியத்துல ஏகப்பட்ட காரியம். வீட்டுல போன நல்ல படம் பார்ப்பேன், நல்ல நாடகம் பார்ப்பேன், இஷ்டம் போல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, லைஃப் முடிஞ்சு போச்சு. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது, பைபிள் என் இதயத்துல வரணும்னா நான் முதல்ல மனம் திரும்ப ஆரம்பிக்கிறேன். என் வாழ்க்கையில நான் என்னெல்லாம் காரியம் இருக்கு ஒவ்வொன்றா அர்ப்பணித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். இன்று காலையில நம்ம எல்லாரும் இணைந்து இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை தேவன் பக்கம் திரும்பி அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும் போது நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு ஆசீர்வாதம், நம்ம இதயத்துக்குள்ளே சமாதானம், நம்ம குடும்பத்திலே கர்த்தர் இருக்கும்போது ஆசீர்வாதம். என் வாழ்க்கையில கர்த்தர் இல்லாமல் நான் துணிகரமா வாழ்ந்த வாழ்க்கையும் உண்டு. அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து கண்ணீரோடு ஜெபித்து மனம் திரும்பின வாழ்க்கையும் உண்டு. கிறிஸ்துனுடைய பிறப்பு நாம் கொண்டாடுகிறோம். என் இதயத்துக்குள்ள இயேசு இருந்தா மட்டும்தான் அந்த வாழ்க்கை அழகான வாழ்க்கையா இருக்கும். இதயத்துக்குள்ளே கசப்போ, வெறுப்போ, பகையோ, கோபமோ, எரிச்சலோ இருந்துச்சு அப்படின்னா, கசப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள சத்துரு உள்ள வந்துருவான். நிறைய குடும்பத்திலே பல வருஷமாக பகை, பல வருஷமா கோபம், பல வருஷமாக இதயத்துக்குள்ளே போட்டு எதையாவது போட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நிம்மதி இருக்காது. இயேசு வந்த வீட்டுல நிம்மதி இருக்கும். உங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்து விட்டால் நிம்மதி இருக்கும். என் இதயத்துக்குள்ள இயேசு வந்தால் நிம்மதி இருக்கும். உங்க இதயத்துக்குள்ள இயேசு வந்தால் நிம்மதி இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா, காலையில ஒரு 2-3 நிமிஷம் கரெக்டா ஜெபம் பண்ணிடுவாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்காம கிளம்பிடுவாங்க. சில குடும்பத்துல கரெக்டா எந்தெந்த அதிகாரம் பைபிள் வாசிப்பாங்களோ டெய்லி மறுபடியும் அதே தான் வாசித்துட்டு இருப்பாங்க.
முழு பைபிள் நமக்காக தான் எழுதி கொடுத்தார். அவருடைய வார்த்தை அக்கினி என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த அக்கினியான வார்த்தை நம்ம இதயத்துக்குள்ள வரும்போது, நம்ம இதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருள் இருக்கோ, எதெல்லாம் பாவமா இருக்கோ, எந்தெந்த காரியத்திலே கத்தரை விட்டு தள்ளி போய் நம்ம பாவ அடிமையில இருக்கிறோமோ அது எல்லாம் சுட்டு எரிக்கும். சில குடும்பத்திலே அவங்களோட வாழ்க்கை எப்படி ஒரு ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த வசனத்துல எப்படி எழுதப்பட்டிருக்கோ அதே போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நான் சில குடும்பத்தை பார்த்திருக்கேன். அவங்க எப்பமெல்லாம் சும்மா இருக்கிறாங்களோ அப்பமெல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசிப்பாங்க. அந்த குடும்பத்துக்குள்ள போய் பார்த்தா நன்மை செஞ்சுட்டு இருப்பாங்க, தீமை செய்ய மாட்டாங்க. எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பல தடவை பைபிள் வாசிப்பாங்க. இன்றும் கூட எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. நம்ம பைபிளை கையில் அதிகமா எடுத்து வாசிப்போம். வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கு, இன்னும் நம்ம எப்படி மறந்துருமோ அந்த ஒன்றை மட்டும் யோசித்தா போதும். முடிவு புரிந்தவன் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில போராட்டம் பிரச்சனை வரும்போதுதான் தெரியும் அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன உபத்திரம், என்னென்ன பிரச்சனை, என்னென்ன பாடு. அது கூடையில கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவு தூரம் கீழ்ப்படிந்தான்னு சொல்லி. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு காரியத்துல குறை இருக்கும். என் வார்த்தை அக்கினியை போல அப்படிங்கிற அவருடைய வார்த்தை நம்ம இதயத்துல வந்தால் அக்கினி. பூமியின் மேல அக்கினியை போட வந்தேன் அப்படின்னா அவருடைய வார்த்தை நம்ம இதயத்துக்குள்ள வரணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இதயத்துக்குள்ள வார்த்தை இல்லை, தேவனுடைய வார்த்தை இல்லை. தேவனுடைய வார்த்தை இருந்தால் கண்டிப்பா அந்த வசனத்து மூலியமா பேசிட்டு இருப்பேன். என் வாழ்க்கையில நான் வியாபாரி இருந்தனால எனக்கு கையில பைபிள் எடுத்து வாசித்தா எனக்கு புரியாது. பிதா குமாரன் பரிசுத்தாவியார்னா எனக்கு அர்த்தம் தெரியாது. எனக்கு ஞானஸ்தானம் என்ன எனக்கு தெரியாது. திடப்படுத்தல் அப்படின்னா தெரியாது. பரிசுத்தாவியார் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தெரியாது. அந்நிய பாசனா தெரியாது. ஆவிக்குரிய 9 கனி எனக்கு தெரியாம இருந்துச்சு. நான் இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரியுது ஆவிக்குரிய 9 கனினா என்ன, மாம்சத்தினுடைய கிரியைனா என்ன, பாவ அடிமைனா என்ன, ஜென்ம சுபாவம்னா என்ன, பழைய மனுஷன்னா யாரு, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்னென்ன பாவம் எப்படி தொடருது, இதெல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசித்தான் அறிந்து கொண்டேன். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதுதான் அந்த வசனத்து மூலியமா என் கூட பேச ஆரம்பித்தேன். இன்னைக்கு காலையில நான் உங்கள்கிட்ட பேசுறேன். நாளைக்கு காலையில எனக்கு உயிர் இருந்தாதான் உண்டு. ஒரு நாள் பிறப்பது அறியாய் என்று எழுதப்பட்டு வாழ்ற நாட்களிலே கொஞ்சமாவது மனம் திரும்பி பரலோகத்துக்கு போற சிந்தனை நமக்குள்ள வந்தால் நலமா இருக்கும். 100க்கு 100 மனம் திரும்பணும்னு சொல்லி போட்டிருக்கு. சிறு பிள்ளை போல மாறணும்னு சொல்லி போட்டிருக்கு. நாளுக்கு நாள் டெய்லி காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே குளிச்சு முடிச்ச உடனே நேரா கண்ணாடியில போய் நின்று பார்ப்பாங்க. லைட்டா பவுடர் போடுவாங்க, அந்த கண்ணாடியில போய் பார்ப்பாங்க. அதே போல தூங்கி எந்திரிச்சோடனே நம்ம பைபிள் வாசிக்கும் போது இன்னைக்கு நம்ம எப்படி நடக்கணும், எந்த நல்ல வழியில நடக்கணும்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி தருவார். என் வாழ்க்கையிலே நான் கையில பைபிள் எடுத்து வாசித்துதான் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன். அதை ஏன் ஆழமா சொல்ல வேண்டியது அப்படின்னா, நானும் சராசரி ஒரு பாவி. எல்லாரை போல நானும் உலகத்துக்குள்ளே இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் பக்கத்துல சர்ச்சில் போய் அழுது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். லட்சக்கணக்காக கடன் இருக்குப்பா, என் வாழ்க்கையில நான் விக்கிரத்துக்கு போய் பணம் கொடுத்துட்டேன், நான் மனுஷனை நம்பிட்டேன், என்னை மன்னிங்க. கர்த்தர் மீட்டெடுக்கிறார், உயிர் பிச்சை கொடுக்கிறார், இந்த நிமிஷம் வரைய கிருபை தந்திருக்கிறார். அதனால மட்டும்தான் ரவிராஜ் பேசுறேன். ரவிராஜுக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கார், கிருபை தந்திருக்கார், இந்த பாவியை பரிசுத்தப்படுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால பரிசுத்தப்படுத்தி உங்க முன்பா நிப்பாட்டுறார், அவ்வளவுதான். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசம் தெரியுது. பழைய மனுஷனா எப்படி இருப்பாங்க, புதிய மனுஷனா எப்படி இருப்பாங்க, ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா என்ன செய்யணும், இதெல்லாம் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. என் வார்த்தை அக்கினியை போல. அப்போ அவருடைய வார்த்தை நம்ம இதயத்துக்குள்ள வர 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 மட்டும்தான் மனம் திரும்புதல், ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள நம்ம போக முடியும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாமே ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை வேணுமா,
என் இதயத்துக்குள்ள வசனம் இருந்தா மட்டும்தான் ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை. நிறைய குடும்பத்துல ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல அப்படின்னா, கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. பல மணி நேரம் செல்போன்ல மூழ்கி போய் கிடப்பாங்க. பூமியின் மேல அக்கினியை போட வந்தேன் அப்படிங்கிற. அக்கினியை போட வந்தேன்னு என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தையை அனுப்ப வந்தார். அந்த வார்த்தை நம்ம இதயத்துக்குள்ள வரும்போதுதான் விடுதலை, ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம். அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து ராஜா பூமிக்கு வந்த ஒரு முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை நம்ம இதயத்துக்குள்ள அனுப்ப வந்தார். முதல் பாயிண்ட். இரண்டாவது, அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும். என் இதயத்துக்குள்ள வசனம் இருக்கு, அந்த வசனம் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். அப்படி கொழுந்து விட்டு எரியும் போதுதான் நான் எங்கெல்லாம் மிஸ்டேக்கா இருக்கேன், நான் எங்கெல்லாம் தப்பா இருக்குன்னு சொல்லி ஆவியானவர் லீட் பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்தீர் ஆவியானவர். எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்திலே நம்ம எப்படி வாழ்றோம், வசனத்தை வைத்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல் என் இதயத்துக்குள்ளே, என் எலும்புகளுக்குள்ளே அவருடைய வார்த்தை பற்றி பிடிக்கணும். அவருடைய வார்த்தை எரியணும். என் இதயத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை எரியணும். எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன். எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. ஒரு மனுஷன் அணைஞ்சு போன ஒரு மனுஷன் வாழ்க்கையிலே கொஞ்சோண்டு கங்கத்தையும் போடுங்க, எரிகிற அக்கினியத்தையும் போடுங்க, அந்த ஆளு எந்திரிச்சு ஓடி போயிடும். என் இதயத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அந்த இடத்துல பிசாசு இருக்க முடியாது. ஒரு காலத்துல ரட்சிக்கப்படிற்கு முன்பாக என் இதயத்துக்குள்ள என்னென்ன காரியம் இருந்துச்சு, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என் இதயத்துக்குள்ள என்னெல்லாம் மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சற்று ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு உள்ள ஒரு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? புதிய மனுஷன் எப்படி இருப்பான்? புதிய மனுஷனுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தை அக்கினியா இருக்கு. அந்த வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல் என் இதயத்துக்குள்ள இருக்கிறது. என் இதயத்துக்குள்ளே அக்கினியான வார்த்தை இருக்கும்போது, அது பற்றி பிடிக்கும் போது, அந்த இடத்துக்குள்ள கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு அசுத்தாவியோ பொல்லாதாவியோ வர முடியாது. என் இதயத்துக்குள்ளே நான் தேவனுக்கு இடம் கொடுத்தால் வேற உலகத்துல வேற எந்த காரியத்துக்கும் இடம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு மனுஷனுடைய இதயத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில டெய்லி வளர்ச்சி இருக்கும். அதே நேரத்திலே உலகத்துல கவலை, உலகத்துல பணம், இன்னுமாக இச்சையான காரியம், இப்படி உலகத்துல காரியத்தை மாத்திரமே ஒரு குடும்பத்துல சார்ந்திருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது. ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா உலகத்துல எதெல்லாம் அழிந்து போது அதெல்லாம் வெறுக்கணும். அதெல்லாம் வெறுத்தா மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தை நம்ம இதயத்துக்குள்ள பற்றி பிடிக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, பைபிள் வாசித்தா புரிய மாட்டேங்குது அப்படின்னா காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது, பைபிள் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வாசிப்பாங்க. சில குடும்பத்துல அரை மணி நேரம் கூட வாசிப்பாங்க. ஆனா உலக கவலையோ, உலக மயக்கமோ, உலக இச்சையோ ஏதாவது ஒன்று இதயத்துல இருக்கும்போது பைபிள் வாசித்தா புரியாது. என்னுடைய வாழ்க்கையில நான் ஆரம்ப காலத்திலே கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது சுத்தமா புரியாது. ஆனா எழுத்துக்கூட்டி வாசிக்கிட்டே இருப்பேன். எவ்வளவு நேரம் வாசிப்பேன் தெரியுமா? ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் உட்காந்து கையில பைபிள் வாசிப்பேன். பார்த்தா ஒரு 5 அதிகாரம் இல்ல ஒரு 6 அதிகாரம் வாசிப்பேன். நான் யோசிப்பேன், அப்ப முழு பைபிள் நான் எப்பதான் வாசித்து முடிக்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருப்பேன். ஆனா இப்பதான் தெரியுது, என்னோட வாழ்க்கையில நான் கடல்ல கஷ்டப்படும் போது உலகத்தில் உள்ள பிரச்சனையோடு கண்ணீரோடு கையில பைபிள் எடுத்து வாசிச்சிருக்கேன். என் இதயத்துல என்னெல்லாம் காரியம் இருந்துச்சோ அதெல்லாம் ஒன்னொன்னா வெளியில போச்சு. அதுக்கப்புறம் தான் என் இதயத்துக்குள்ளே அந்த பரிபூரணம், சமாதானம், சந்தோஷம், விடுதலை, ஆசீர்வாதம். இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அவருடைய வார்த்தை என் இதயத்துக்குள்ள வர வர வர
என் இதயத்துக்குள்ள மனமாற்றம், வெளிச்சம், ஆசீர்வாதம் இதெல்லாம் உள்ள வர ஆரம்பிக்கும். இன்றும் கூட இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, எல்லாருடைய வாழ்க்கையிலுமே தோண்டி பார்த்தாச்சு அப்படின்னா ஏதோ ஒரு காரியத்துல எங்கேயோ ஒரு இடத்துல பாவம் இருக்கும். ஒரு மனுஷன் கர்த்தரை பின்பற்ற ஆரம்பிச்சாச்சு அப்படின்னாலே அவர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு பாவி மனம் திரும்பும் போது தம்முடைய சொந்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. இதையெல்லாம் நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து கண்டுபிடிச்சிருப்பேன். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது வசனம் இப்படிலாம் எழுதப்பட்டிருக்கு. அப்ப என் வாழ்க்கையில இப்படிலாம் பாவம் இருந்துச்சு. சரி அப்பா நீ மன்னிச்சிருக்கப்பா, நான் மனம் திரும்பி வாழணும். இப்படிதான் ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். சில குடும்பத்துல என்ன நினைக்கிறான் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறாங்க, மற்ற 6 நாளும் பைபிள் வாசிக்காம இருக்காங்க. இப்படி நிறைய காரியம் நம்ம சொல்லலாம். கால வேளையிலே உங்க இதயத்துக்குள்ள தேவனோட வார்த்தை இருக்கும்போது அநேக காரியங்கள் மாற்றம் வரும். அர்ப்பணிப்போம். நம்ம வாழ்க்கையில ஏதாவது குறைகள் குற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா தேவனோட சமூகத்துல அர்ப்பணிப்போம். தம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிப்பார். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். என் வார்த்தை அக்கினியை போல இருக்கு அப்படின்ட்டு அந்த வார்த்தை நம்மளோட இதயத்துக்குள்ள வரும்போது நம்ம இதயத்துக்குள்ளே ஒரு வெளிச்சம், மனமாற்றம். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடும்ப்பா. எங்களோட நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளிலும் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னீங்க ராஜா. உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. என் வார்த்தை அக்கினியை போல இருக்கு என்று சொன்னீங்க ராஜா. அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல் என் இதயத்தில் இருந்தது என்று எரேமியால் நாங்கள் தியானித்தோம்ப்பா. எங்க இதயத்துக்குள்ள நீங்க இருந்தா மட்டும்தான்ப்பா ஆசீர்வாதம், விடுதலை, சமாதானம், சந்தோஷம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எங்களுடைய எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை அப்பாவுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. எங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறவர், எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய தலைமுறை சாவு, எங்களுடைய மீறுதல் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தவர் உண்மை அழைக்கிறோம்பா. ஜீவாதிபதியானவரே உண்மை அழைக்கிறோம்பா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உண்மை அழைக்கிறோம்பா. எங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னிக்கிறவரே உண்மை அழைக்கிறோம்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே உண்மை அழைக்கிறோம்பா. உங்களோட ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கிறவரே உண்மை அழைக்கிறோம்பா. இந்த வருஷத்துல அப்பா கிறிஸ்துவின் பிறப்புல நாங்க கொண்டாடும் போது எங்க வாழ்க்கையில என்னெல்லாம் குறை இருக்கும் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. எங்க இதயத்துல நீங்க வாங்கப்பா. எங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தா மட்டும்தான்ப்பா ஆசீர்வாதம். எங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தா மட்டும்தான்ப்பா வாழ்க்கை வெளிச்சம். நீங்க எங்க இதயத்துக்குள்ள வாங்கப்பா. இந்த நாளிலும் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் ஆசிர்வதிங்க. தேவனர்களே அப்போ மினிஸ்டர்ல ஆசிர்வதிங்க. உங்க கிருபையினால் நிரப்புங்க, பரிசுத்தால நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 கனிகளால் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 வரங்களால் நிரப்புங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் ஆசிர்வதிங்க. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோட கையின் கிரியில் ஆசிர்வதிங்க. அவங்களோட அப்பத்தையும் தண்ணி ஆசிர்வதிச்சிருங்கப்பா. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ அந்த குடும்பம் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். 1000 தலைமுறைக்கு பலுகி பெருகட்டும். கர்த்தர் கூட இருங்க. காலவேளையிலே தாழ்த்துறாங்க. சில குடும்பத்திலே உள்ளத்திலே பாரத்தோடு இருக்கிறாங்க. அந்த பாரத்தை நீக்கி போடுங்க. கடனில் கஷ்டப்படும் அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. இந்த வருஷத்துல டிசம்பர் மாசத்துல எல்லாரும் புது ட்ரெஸ் போடணும்ப்பா. உங்க பிள்ளைகளுடைய தேவைகள்லாம் சந்திக்கப்படணும்ப்பா. கடன் வாங்கக்கூடாதுப்பா. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற பிள்ளைலாம் மாறணும். கிருபை தாங்கப்பா. வீடு கட்டுறாங்க, வியாபாரம் பார்க்காங்க, கம்பெனி வச்சிருக்காங்க, அவங்களோட தேவைகள் எல்லாம் சந்திங்க. விவசாயம் பார்க்குறாங்க, ஆஃபீஸில் பார்க்காங்க. சில குடும்பத்தில் காலவெளியில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸர் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் போட்டில் போடுறாங்க, காலவெளியில் டிரைவிங் லைனில் போயிட்டு இருக்காங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்கப்பா. இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப பலன் அடைந்து எழுதப்பட்டிருக்கு. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பலன் தாங்கனாச்சா. அன்பின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. எங்க வாழ்க்கையில என்னெல்லாம்
குறைகள் குற்றங்கள் இருக்கோ அது எல்லாம் உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. எங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா மகா பிரபு எங்க இதயத்துக்குள்ள சிங்காசனத்துல அப்பா நீங்க வீட்டு இருக்கணும்ப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் தேவனோட நாம மகிமைப்படட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் மண்ணாக அர்ப்பணிக்கிறேன். தேவனர்லி அப்ப மினி சேனல்ல கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க எல்லா தேச ஜனங்களையும் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பதவியில் அர்ப்பணிக்கிறோம். உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடைங்க. யாரெல்லாம் தாழ்த்தணும் அப்பா உங்களோட ரத்தத்தினால முத்திரை போடுங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு நாமத்தினால முத்திரை போடப்படும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடப்படட்டும். யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்களோ ஞானஸ்தானம் எடுக்கிறது கிருபை செய்யுங்க. ஆலயத்துல நாட்டப்பட்ட பிள்ளைகளா மாறணும். ஆலயத்துக்கு போற பிள்ளைகளா இருக்கணும். இந்த வருஷத்துல எல்லா குடும்பத்தையும் கத்த அர்ப்பணிக்கிறோம்ப்பா. முழு வேதாந்தத்தை வாசம் முடிக்கிறது கிருபை செய்யுங்க. இந்த வருஷத்துல என்னெல்லாம் தடை இருக்கோ எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரியங்க. யாரெல்லாம் விசேஷமாக அதிகால வேளையிலே வெளியில பொறுப்பான அந்த பிள்ளைகள் பாதுகாப்பு தாங்க. படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, சில குடும்பத்துல வேலை பார்க்குறாங்க, வெளிநாட்டுல இருக்கிறாங்க, எல்லா குடும்பத்தையும் கத்தோட கரத்துல இருக்கு. கற்பத்துனிக்கா ஜீவிராங்க கத்தர் மனமறைங்க ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க தாயும் பிள்ளையும் ஆசிரியங்க. டெலிவரி பொறுப்பான பரம வைத்தியர் போடுறாங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரியங்க. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில என்னெல்லாம் குறை இருக்கோ அந்த குறையெல்லாம் மன்னித்து ஆசிரியங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பல குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், மன அழுத்தம், வேதனை, டைவர்ஸலுக்கு பிரச்சனை ஓடிட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி பல உபத்திரத்து மத்தியில ஜெபிக்கிறாங்க. விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுனியம், ஏவல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்துல விபச்சார அடிமை, போதை அடிமை, சிகரெட் பழக்கம், கஞ்சா பழக்கம், மதுபான அடிமை, எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமா தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், எந்தெந்த செத்த ஆவியல் கிரியை செய்து கொண்டிருக்கோ இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தால் சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தால் சுட்டு எரிக்கப்படட்டும். எந்தெந்த வீட்டுக்குள்ளே எந்தெந்த ஆவியல் கிரியை செய்து கொண்டிருக்கோ வலு சொற்பத்தின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை தந்திரமான ஆவியல் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பரிசுத்தவனுடைய தேவைகளை சந்திங்க. மிஷனரிமாருடைய தேவைகளை சந்திங்க. அப்பா இந்த நாளில் ஜெபிக்கிறீங்க எல்லாருக்கும் விசேஷமா எங்களுடைய சிரசின் மேலே அப்பா உங்களுடைய கரம் தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா. உங்க கரத்துக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம். உங்க கரத்துகளை மூடி மறைத்து பாதுகாத்துங்க. கடனில் கஷ்டப்படுற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வீடு கட்டுறது தடையா இருக்கு, வாழ்க்கையில எதை எடுத்தாலும் தடையா இருக்கு, தடையெல்லாம் நீக்கி போடுங்க. வெளிநாட்டுல குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா ஜனத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. அவங்களுடைய குடும்பம் எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். அப்பா யாரெல்லாம் தாழ்த்தணும் அந்த குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் அப்பா சந்திங்க. ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, முதியோர் இல்லத்துல இருக்காங்க, அந்த குடும்பத்துடைய தேவைகளை சந்திங்க. உங்களுடைய கரத்துல அப்படின்னு எல்லா குடும்பம் ரட்சிக்கப்பட்டு நாங்க எல்லாரும் அப்பா ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு நித்திய ஜீவனுக்கு வரணும். என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிங்கப்பா. என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிங்கப்பா. தீட்டும் அருவருப்பும் பொய்யாய் நடப்பிக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்புதல் என்று வேதம் சொல்கிறது. ஆட்டுக்குட்டியான ரத்தம் அப்பா விசேஷமா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பூசப்படும் ராஜா. ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன குறை இருக்கோ எல்லாவற்றையும் என் இயேசு ராஜா மன்னிங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கும். இந்த நாளை பொறுப்படுத்துவங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாருடைய தேவைகளை சந்தி ராஜா உங்க கரத்துல அர்ப்பணிங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருக்கி செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் நம் அனைவருக்கும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசேஷமா அந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ தூங்கும் முன்பாக நாங்கள் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். 9363064182 நம்பர் தொடர்புண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, இந்த மாசத்திலே ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க, கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யுங்க, பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யுங்க, மிஷனரிமாருக்கு உதவி செய்யுங்க, திக்கற்ற பிள்ளைக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் குடும்பத்தை அபரிதமாக ஆசீர்வதிப்பார். எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.